வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மோடியை சந்தித்தார் ரவி. இப்போ என்ன பிரச்சனை? ஏற்கனவே சட்டசபை கூட்டத்தொடர் இருக்குது. போன தடவை சட்டசபை கூட்டத்தொடரில் பெரிய ஏழரை கிளப்பினார். இந்த தடவை எந்த மாதிரியாக பேசலாம், அது ஒன்று. இன்னொன்று, திமுகவுக்கு எதிராக வேறு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஏன்னா இந்த வருட உரை அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக ரொம்ப கூர்மையாக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளாக முதலமைச்சர் பேசும்போது கூட தன்னுடைய நலத்திட்டங்களை எந்த அளவுக்கு சொல்கிறாரோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, விஜய் மற்றவங்களாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பாங்க பார்த்தோம். இன்னும் அதை பற்றி சம்மந்தமாக எதுவும் பேச்சு இல்லை. அப்போ ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி திமுக பிஜேபி எதுக்குதுப்பா. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு யார் காவலர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டியாக இருக்குது. அதில் இப்போ வரைக்கும் திமுக தான் நம்பர் 1. அதில் மாற்று கருத்து இல்லை. நம்பர் 1 இப்போ விஜய் வருவாரா இல்லையாங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். அடுத்தடுத்த ஒரு நடவடிக்கை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆளுநர் ரவி அவர்கள் இன்றைக்கி டெல்லி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறது என்னென்னா, இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய சில ஃபைலெல்லாம் கொண்டு போயிருக்காரு. அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு இன்னும் ஒப்புதல் நிறையா கொடுக்காமல் இருக்கார். அது சம்பந்தமாக எல்லாத்தையும் விட இன்றைக்கி சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும். ஏன்னா சட்டசபையில் போன தடவை மாதிரி பிரச்சனை பண்ணணுமா இல்லை வேணாமா, எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆளுநர் பிரச்சனை பண்ணால் திமுகவுக்கு ரொம்ப சூப்பர். போன தடவை விட இந்த தடவை வெளுத்து விட தயாராகிடுவாங்க. அப்போ கண்டென்ட்டு மாறிடும். ஒருவேளை ஆளுநர் பிரச்சனை பண்ணாருன்னா அது எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருக்கும் சிக்கல். ஏன், எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெயிட்டாக கண்டிக்க முடியாது, திமுக இதை கண்டிப்பாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறிடும். டெல்லியில் ஆங்கில ஊடகங்கள் சொல்கிற தகவல் என்னென்னா, இல்லைங்க மோடியுடைய அட்வைஸ் பிரகாரம் தான் பண்ணாங்க. இன்றைக்கி அம்பேத்கர் சர்ச்சையிலேருந்து பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கும்போது அதை திசை திருப்புவதற்காக ஆளுநரை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுக அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. திமுக தரப்பில் என்ன நினைக்கிறாங்க, இந்த தடவை போன தடவை மாதிரி சாப்பிட்டா நடந்துக்கூடாது, வெளுத்து விடணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த துணைவேந்தர் பேட்டரில், ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவர் அமைதியாக இருப்பார், டக்குன்னு பேசுவார், அது ஒரு பெரிய விவாதமாகும், அதை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவார். இப்படி தொடர்ச்சியாக ஆளுநரின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை. அவங்க நினச்சிக்கிறார் நம்பிக்கை தரக்கூடியதாக, ஆனால் இல்லை. ஆளுநர் பேசினா இன்னொன்று திமுகவுக்கும் மவுசு தான் கூடுது. இது அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லியிருப்பார், ஏங்க ஆளுநரை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லுங்கள். ஏன்னா அண்ணாமலை வருவதற்கு முன் வந்ததற்கு பின், அண்ணாமலை வந்தவுடனே அவர் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆளுநர் ஏதாவது பிரச்சனை பண்ணால் தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி இன்றைக்கி பெரியார் அண்ணா இது போன தடவை படிக்கலை. இந்த தடவை அதை எழுதி கொடுத்து அவர் கண்டிப்பாக இருக்குது. இல்லாமலாம் திமுக பண்ணாது, கண்டிப்பாக வைப்பாங்க. இன்னும் கூட 2 பேரும் எக்ஸ்ட்ராவே வைப்பாங்க. போன தடவை பண்ண மாதிரியே பண்ணுங்க, நல்ல மெட்டீரியல் ஆகுன்னு. அப்போ அதை படிக்கலாமா வேணாமா? இந்த தடவை படித்தாருன்னா, என்னங்க போன தடவை படிக்க மாட்டேன்னீங்க, இப்போ ஏன் படிச்சிங்கிற கேள்வி வரும். ஆனால் கேள்விகளுக்கெல்லாம் ஆளுநர் பெருசாக சொல்ல மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு பதவி, ஒரு அதிகாரம் முக்கியம். அப்போ மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார். மோடி கையில் தான் இப்போ பால் இருக்குது. ஆனால் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, மோடி இல்லைங்க நீங்கள் திமுகவுக்கு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு ஸ்கோர் பண்ணி ஆகணும். இங்கே தமிழ்நாட்டில் அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. எத்தனை தடவை பட்டாலும் பிஜேபி திருந்தாது. ஐயா மோடி நாடாளுமன்ற தேர்தல் போது பிரச்சாரத்துக்கு கம்மியாக வந்திருந்தால் ஓரளவுக்கு அது ஓட்டு கிடச்சிருக்கும். அடிக்கடி அவர் முகத்தை காட்டி இருக்கிற ஓட்டையும் கெடுத்து விட்டார். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு அஜித் பவார் சொன்னால தயவுசெய்து நீங்கள் வராதிங்கன்னு, அந்த கதை தான் தமிழ்நாட்டிலையும். அப்போ தமிழ்நாட்டில் மோடி பேசினால் ஓட்டு கம்மியாகும், ஆளுநர் பேசினா அதை விட கம்மியாகும். இது தெரியாமல் தான் சென்ட்ரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இது போய் முடித்ததுக்கப்புறம் அண்ணாமலை போய் பார்க்க போகிறாராம். அப்போ அண்ணாமலை சில தகவல்களை சொல்லலாம். அதனால் இந்த முடிவு மாற்றத்துக்குரியது. இப்போல்லாம் சொல்கிறாங்க எதிர்ப்பாங்கன்னு. நம்மை பொறுத்தவரையில் இந்த தடவை ஆளுநர், அதாவது நம்ம அண்ணாமலை சொல்கிறது தான் நடக்கும். அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. அவர் ரொம்ப அண்ணாமலை கிளவராக இருந்தால், ஏங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, பேசிட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு கதை, அதோடு முடிஞ்சிடும். தேவையில்லாமல் நீங்கள் அண்ணா பெரியாரெலாம் படிக்காமல் விட்டிங்கன்னா, இல்லை அம்பேத்கர் பேர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் படிக்காமல் விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், திமுக ஸ்கோர் பண்ணிடும். கண்டிப்பாக அண்ணாமலை சொல்லுவார். அண்ணாமலைக்கு தெரியும் இங்கே நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் ஆளுநர் இன்றைக்கி போய் மோடி அவர்களை சந்தித்தது பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஈடி போயிட்டு இருக்குது வழக்கு. அடுத்து இவர் இந்த துணைவேந்தர் மேட்டரில் ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ தொடர்ந்து அரசுக்கு மோதல் போக்கையே தொடர்ந்து ஆளுநர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ மேலேருந்து நீங்கள் தொல்லை கொடுக்காதீங்கன்னா தொல்லை கொடுக்க மாட்டார். அப்போ மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வரலை, எப்பயும் போல் அடித்து ஆடுறாரு. இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. உண்மையிலே சொல்கிறோம், திமுக காட்டில் மழை தான்.
ஆளுநருடைய ஒவ்வொரு நகர்வும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நன்மை பயக்குவதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஒரு 10 ஓட்டு இருந்தால் உண்மையிலே நமக்கு நல்லது. அந்த வகையில் ஆளுநர் நிறையாக பேச வேண்டும், நிறையா கருத்து சொல்லணும். ஏன்னா நிறையா கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஆளுநர் கொஞ்ச நாளாக கருத்து சொல்லாமல் இருக்கார். கருத்து கந்தசாமிகிட்ட இருந்து தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவர் அதனால் சட்டசபைன்னா ஒரு ரணகலமாக இருக்கணுங்க. ஆளுநர் வந்து ஏதாவது பண்ணணும், அவர் வெளிலஞ்சு போவார். திமுக இந்த தடவை வெளுத்து விட போன தடவையாவது பொன்முடி மட்டும்தான் கத்துனார். இந்த தடவை அது வேறு மாதிரி போயிடும் பொழுது. ஏன்னா திமுக வரக்கூடிய ஒரு வருஷம் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் திமுகவுக்கு இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். அதனையும் தாண்டி ஆளுநர் வந்ததுக்கப்புறம் எதிர்ப்பை பார்க்குறாரு பாருங்கள் அண்ணாமலை, அது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சிக்கல்னா மோடியா அமித்ஷாவா அப்படின்னா இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அமித்ஷாட்ட தான் ரொம்ப நெருங்கி இருக்காராம் நம்ம அண்ணாமலை அமித்ஷா தான் டீலிங். மோடிக்கிட்ட கூட அவ்வளோ டீலிங் இல்லையா. ஏன்னா அடுத்த தலைவராக வரப்போகிறாருங்கும் போது அமித்ஷா பக்கம் சாஞ்சிருச்சான்னு தெரில. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநர் சந்திப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுது. நம்ம எந்த மேட்டரும் தெரியாமல் நிறையா பேச முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.